வெல்கம் டு ஸ்நாக்ஸ் ஆர்கானிக்ஸ். நம்ம உசிலிக்கறி பண்ணலாம். அது வந்து கல்யாணங்களில் நம்ம போடுவா இல்லையா, அந்த டேஸ்ட்டுக்கு பண்ணலாம். அது கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு எடுத்து நீங்கள் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதை வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் அது கூட மிளகா வத்தல், உப்பு, பெருங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு மிக்சியில் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இழுப்புச்சட்டியில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி ஒரு 25% உதிர்ற அளவுக்கு நீங்கள் உதுத்துண்டா போகிறோம். ரொம்ப ட்ரையாக உதுக்க வேண்டாம். உதுத்ததுக்கு அப்புறமா அதை நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பொலன்னு திரிச்சு எடுத்துக்கோங்க. பூ போல் வந்துடும். மிக்சியில் திரிக்கவுமே அது அந்த மாதிரி நல்லா வந்துடும். இது பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு, பூ போல் மெத்துன்னு வந்துடும். இது மாதிரி எல்லா பருப்பையுமே நான் திரித்து எடுத்தாச்சு. கல்யாண டேஸ்ட் உசிலிக்கறியே தனி சுவையாக இருக்கும். நம்ம ஆற்றுல பண்ணுறப்ப கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், இல்லாட்டி ரொம்ப உருண்டு நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த கல்யாணத்தில் பண்ணுற அந்த டேஸ்ட் வர்றதுக்கு இந்த மெத்தடு தான் காரணம். இந்த டிப்ஸ் தான் அதில் வந்து பயன்படுத்துவா. இது மாதிரி பொலன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வந்துடும். இந்த மாதிரி உசிலி உதுக்குறதுல தான் இருக்குது அந்த கறியோட டேஸ்ட்டே. அதுக்கப்புறமா நீங்கள் கடுகு, உளுந்தம்பருப்பு தாளித்து கொட்டிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த உசிலி உதுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை திரும்ப போட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பெரட்டி எடுத்துக்கோங்க. அப்போ மட்டும் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் இருக்கட்டும் இழுப்புச்சட்டியில். அந்த முதல்ல நம்ம போடுறோம் இல்லையா அரைச்சதை விழுத, அப்போவும் 2-3 ஸ்பூன் எண்ணெய் இருக்கட்டும். ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது இதுக்கு. இல்லை நீங்கள் எண்ணெயே ரொம்ப சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா மிக்சியில் அரைக்கிற இல்லையா, அப்போவே எடுத்து ஏட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டு அதை ஆற வச்சு கூட நீங்கள் மிக்சியில் பொலன்னு உதுத்துக்கலாம். 2 மெத்தடில் பண்ணலாம். அப்புறம் கடுகு, உளுந்தம் பருப்பு தாளித்து கொட்டி கருவேப்பிலை போட்டுன்னு ஆல்ரெடி நம்ம மிக்சியில் போட்டு வச்சுருக்கதா எடுத்து திரும்ப ஒரு பெரட்டு ஒரு 3 நிமிஷம் பெரட்டி எடுத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா உதுந்துன்றோம். இதை வந்து அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இப்போ நீங்கள் என்ன காய் வந்து உசிலிக்கு பண்ண போகிறீங்களோ, நான் இன்றைக்கி வாழைப்பூ எடுத்திருக்கேன். நீங்கள் பீன்ஸு, கொத்தவரங்காய் என்ன காய் பண்ணாலும் சரி, அதை வேக வச்சு வாழைப்பூ வந்து வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பீன்ஸு, கொத்தவரங்காய் அப்படின்னா நீங்கள் குழைய விட்டுறக்கூடாது. குழைய விடாமல் வேக வச்சு வடிகட்டில் வடி எடுத்து வச்சுருங்க. வடிகட்டி வச்சு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருங்க. எப்போவுமே அந்த காயை திரும்ப இழுப்புச்சட்டியில் போட்டு ஒரு பெரட்டிக்கணும். அப்போ தான் அதில் உள்ள நீர் சத்து ஃபுல்லாக எடுத்துடணும். நீர் இருந்தால் அந்த உசிலி ஊற்று வச்சுருக்கோம் இல்லையா, அதோடு சேரும்போது குழக்குழன்னு ஆகிடும், கூட்டு பதத்துக்கு வந்துடும். அதனால் திரும்ப காயை இந்த மாதிரி போட்டு தண்ணி இல்லாமல் கொஞ்சம் பெரட்டி எடுத்துக்கோங்க. பெரட்டி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து திரும்ப ஒரு பெரட்டி எடுத்துடலாம். கல்யாணங்களில் வந்து பொறுமையாக அந்த வேலைகளை செய்வா. அவள் கறி சாப்பிட்றப்பே நமக்கு தெரியும், டேஸ்ட் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். எப்படி தான் பண்ணுறாளோ அப்படின்னு நினைப்போம். இதுதான் பேட்டர்ன், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஆற்றுல வந்து இந்த பொறுமையாக அந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டோம். உசிலி உதுக்க இந்த பற்றிலாம் கரண்டி எடுத்து உதுக்கும் போதே கறி உதுரணும், மொத்துன்னு விழுகக்கூடாது. அப்படி மொத்துன்னு விழுந்தால் ஈரம் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த உசிலி எடுத்து கொட்டியாச்சுன்னா 2 பெரட்டியாச்சுன்னா அருமையான கல்யாண உசிலிக்கறி ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பெரியவா சின்னவா எல்லோரும் சாப்பிட முடியும். பல்லுக்கு ஒன்றும் வேலையே இருக்காது. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த கறி. நீங்கள் ஆதில் பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்போவுமே பொறுமையாக வேலைகளை செய்யும்போது அதுக்குண்டான சுவை முழுமையாகவே கண்டிப்பாக கிடைக்கும். அருமையான உசிலிக்கறி ரெடி ஆகிடுத்து. கண்டிப்பாக நீங்கள் ஆற்றுல ட்ரை பண்ணுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.